Hi guys, welcome to our Money Market YouTube channel. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து மல்டி டைம் ஃப்ரேம்ஸ் வந்து ட்ரேடர்ஸ்க்கு இப்படி வந்து சூட்டபுளாக இருக்குது. அதே போல் வந்து எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குன்றதையும் பற்றி இந்த வீடியோஸில் முழுமையாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷனில் டைம் ஃப்ரேம்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ப்ரைஸ் மூமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ மூமெண்ட் ஆஃப் புல்லிஷாக இருக்கா இல்லை பேரிஷாக இருக்கா, எந்த டைமில் வந்து அதிகமாகும் எந்த டைம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ், மினிட்ஸ், வீக்லி அப்படி வந்து நமக்கு சேஞ்சஸ் வந்து தரும். இது எந்தெந்த சூட்டபிள் ட்ரேடர்ஸ்க்கு வந்து நம்ம செட் ஆகுன்றது தான் நம்மளோட இன்னைக்கு கான்செப்ட். நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம் இஸ் எ பீரியட் ஆஃப் டைம் ப்ரைஸ் மூமெண்ட்ஸ். ஓகே, ப்ரைஸோட மூமெண்ட் எப்படி இருக்குன்றதை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா டெசிஷன் அபவுட் தி ஸ்ட்ரென்த் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் தி ட்ரெண்ட்ஸ். இப்போ ட்ரெண்ட் வந்து எந்த விதமாக போயிட்டு இருக்கா, அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கா, டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கா, இல்லை சைட் வேஸில் போயிட்டு இருக்கான்றது ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு நம்ம வந்து டைம் ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம செட் பண்ணணும். ஓகே, இந்த டைம் ஃப்ரேம்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 மினிட்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, பேசிக்காக பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோக்கரேஜஸ் கொடுக்கக்கூடிய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல ஸ்டார்ட் ஆகி வீக்லி மந்த்லி வரைக்கும் நம்ம போயிட்டுருக்கோம். அதே போல் வந்து நீங்கள் ப்ரோ ட்ரேடர்ஸ் இருக்கக்கூடிய ப்ரோ வெப்சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட்ஸ் வைஸும் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம பே பண்ண மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமில் நமக்கு அந்த சேஞ்சஸ் என்னன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, மல்டி ஃப்ரேம் டைம் ஃப்ரேம்ஸ் நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா கிளியர் பிக்சர்ஸ் ஆஃப் ஹவு அண்ட் ட்ரெண்ட் வந்து எப்படி போயிட்டு இருக்குன்றது நம்ம மல்டி ஃப்ரேம் வச்சு நமக்கு செக் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஹவர் கேண்டில் வச்சு பார்க்கும்போது அங்கே ஒரு டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் கேண்டில், 30 மினிட்ஸ் கேண்டில், இல்லை 1 மினிட் கேண்டில் நம்ம பண்ணக்கூடிய எந்த வகையான ட்ரேடர்ஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கான டைம் ஃப்ரேம்ஸை பார்க்கலாம். ஓகே, ஸோ டைம் ஃப்ரேம்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூ செகண்ட்ஸ் ஆர் மினிட்ஸ், 2 வீக்ஸ் இந்த மாதிரி வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அது வந்து நமக்கு சூட்டபிள்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஓகேவா, இதனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அதனோட ஸ்ட்ரென்த் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் தி ட்ரெண்ட்ஸ் எந்த விதத்தில் போயிட்டு இருக்குது நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த டேபிள்ஸை நீங்கள் தெளிவாக கவனிச்சுக்கிங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய விஷயம், டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் உங்களுக்கு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நமக்கு இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸை நீங்கள் ஒரு டைம் பார்த்துருங்க. ஸோ டைப் ஆஃப் ட்ரேடர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடர், பிடிஎஸ்டி, பை டுடே செல் டுமாரோ ட்ரேடர்ஸ் இருக்காங்க, ஸ்கேல்பிங் ட்ரேடர்ஸ் இருக்காங்க, அந்த வந்து ஸ்விங் ட்ரேடர்ஸ் இருக்காங்க, ஷார்ட் டைம் லாங் டைம் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. இவங்களாம் என்ன டைம் ஃப்ரேமுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் ஃப்ரேம்ஸை பொறுத்தளவுக்கு இன்ட்ராடே பண்ணுறவங்க வந்து இன்னைக்கு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பண்ணணும். பிடிஎஸ்டி பண்ணுறவங்க 1 ஹவர் 4 ஹவர்ஸ் டே கேண்டில் யூஸ் பண்ணி நம்ம அந்த டைம் ஃப்ரேம்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்கேல்பிங் ட்ரேடர் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து 1 மினிட் கேண்டிலுக்குள்ளே வந்து ரியாக்ஷன் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் தான் நம்ம பார்த்தாகணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த குயிக் மூமெண்ட்ஸில் நம்ம வந்து நம்மளோட மணியை வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹவர் ஸ்பேஸில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ட்ரேடர்ஸ் வந்து நமக்கு ஸ்விங் ட்ரேடிங்ஸில் கால்குலேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க டே டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட் டைம் பண்ணுறவங்க வீக்லி ஃப்ரேமும், லாங் டைம் பண்ணுறவங்க மந்த்லி ஃப்ரேம்ஸ். இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லையும் அதோட மூமெண்ட்ஸ் எப்படின்றது தெரியும். ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆகுதா, டவுன் ஆகுதா, அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டா, சைட் வேஸா மார்க்கெட் அப்படின்றது கண்டுபிடிச்சிக்கலாம். இது எந்த டியூரேஷன்ஸில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 to 15 வரைக்கும், 9:15 to 3:20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே வந்து நடக்கும். பிடிஎஸ்டி பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அந்த 3 o'clock மேலே தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா அன்னைக்கு முடியும் போது கேண்டில் வந்து மொரலஸ் எவ்வளோ வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கு, பேரிஷாக இருக்கா புல்லிஷாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டோஜியா ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு மார்க்கெட்டோட குளோபல் மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸை பார்த்து என்ன பண்ணால் அந்த பிடிஎஸ்டி ட்ரேட்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸ்கேல்பிங் ட்ரேடர்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நமக்கு ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் நமக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி 10 பாயிண்ட்ஸ் இன்ட்டு குவான்டிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணி அவங்க வந்து அதன் மூலம் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. ஓகே, அவங்க வந்து மல்டி டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்விங் ட்ரேடிங்ஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் சார்ட்டில் வந்து நம்ம பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3:20 மேலே நம்ம எடுத்தோம் அப்படின்னா நாளை மறுநாள் இந்த வீக்கில் எப்படி வந்து ப்ராசஸ் ஆகுன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஷார்ட் டைம் ட்ரேடிங் பண்ணுறவங்களும் அதே சேம் டைம் டியூரேஷனில் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா அன்னைக்கு மார்க்கெட் வந்து முடியும் போது எப்படி முடிஞ்சிருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து லாங் டைம் ஷார்ட் டைம்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. இந்த டைம் ஃப்ரேம்ஸ் வந்து எந்த அளவுக்கு சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்டே பண்ணுறவங்களுக்கு 5 மினிட்ஸ் சார்ட்டில் 75% வரைக்கும் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் கிடைச்சிருக்கு. ஆனால் வந்து ரிஸ்க் வந்து ஹை. ஓகே, டைம் டியூரேஷன்ஸ் வந்து இன்ட்ராடே பண்ணுறவங்க டைம் டியூரேஷன்ஸ் வந்து 5 மினிட்ஸில் பண்ணுறோம். இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு ரிஸ்க் வந்து அதிகம் தான். ஓகே, இன்னைக்கு நம்ம போட்டு பணத்தை ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஹைலி ரிஸ்க். ஓகே, பிடிஎஸ்டி பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து 50% தான். பட் ஆனால் அக்யூரசி வந்து 90% வரைக்கும் இருக்குது இந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறதுனால.
ஸ்கேல்பிங் ட்ரேடிங் பண்ணுறவங்க தயவு செய்து பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் ஸ்கேல்பிங் ட்ரேடிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வந்து 5000 10,000 சம்பாரிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை விட்டவங்க அதிகம். அதனால வந்து திரும்ப சொல்லக்கூடிய விஷயம், ஸ்கேல்பிங் ட்ரேடிங் பண்ணுறவங்க ஃபுல்லாக லேர்ன் பண்ணிட்டு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் தியரிட்டிக்கலாக என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது தெரிஞ்சுட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இண்டிகேட்டர்ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட ஃபர்தர் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னன்றதை பார்த்துக்கலாம். கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னு வேவ்ஸ் எப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸ்கல்பிங் ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஃப்ரேமில் 70% வரைக்கும் நம்ம சக்ஸஸ் ரேட்டை பார்க்க முடியும். அந்த பார்த்தீங்கன்னா ஆனால் ரிஸ்க் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஓகே, வந்தால் மழை போனால் டேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது போல் அந்த மாதிரி இங்கே 0 to ஹீரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்ஸ் வந்து 80% ஆஃப் ட்ரேடிங்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா, 80% வந்து நமக்கு சக்ஸஸ் ரேட் கொடுக்குது இந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணும்போது. பட் ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம். ஓகே, இன்னைக்கு ப்ரைஸ் மூவ்மெண்ட் ரொம்ப லோவாக இருந்தாலும் நாளைக்கு இந்த வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அப் ட்ரெண்ட்ஸ் போகும். நம்ம வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஷார்ட் டைம் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு 85% சக்ஸஸ் ரேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லோ ரிஸ்க் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம எடுத்துக்கூடியது 1 month 2 month இல்லை 1 year இந்த மாதிரி தான் எடுத்துருக்கோம். மீடியம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 year வரும்போது அது எப்பயோ ஒரு இடத்துல க்ரோத்திங்கில் போயிட்டு தான் இருக்கும். ஓகே, லாங் டைம் ட்ரேட் பண்ணுறவங்க, லைஃப் லாங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லி டைம் ஃப்ரேமை பார்த்துட்டு இந்த வேவ்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கு. ஓகே, 2012 எப்படி இருந்தது, 13 15 20 எப்படி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு வந்து மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னாவே அதனோட சக்ஸஸ் ரேட் ஈஸியாக பண்ணலாம். ஒவ்வொரு இதையும் அனலைஸ் பண்ணும்போது தயவுசெய்து வந்து அந்த ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல் அனலைஸ்னா என்ன, டெக்னிக்கல் அனலைஸ்னா என்ன, ஒரு ஸ்டாக்கை வந்து எப்படி வந்து நம்ம தேர்வு செய்யணும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகே, இந்த டேபிளை திரும்ப ஒரு டைம் அனலைஸ் பண்ணிங்க. உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் இதில் 100% எல்லாமே கவர் பண்ணிட்டேன். டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ், அவங்க எந்த டைம் ஃப்ரேம்ஸை வந்து பயன்படுத்தணும், எந்த டியூரேஷன்ஸில் யூஸ் பண்ணிக்கணும், அவங்களோட சக்ஸஸ் ரேட்டு வந்து எப்படி இருக்குது, இது ரிஸ்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக வேணும் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன், அதை போயிட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் எந்த ட்ரேடர்ஸ் அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த டைம் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இது போல் உங்களுக்கு புது வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணி உங்களை அடுத்த லெவலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மாஸ்டர் டு மாஸ்டராக மாற்றுறது பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.